ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ட் வீடியோவில் பார்த்த அந்த 3 டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஆனால் ஒரு இன்ட்ரோவர்ட் தன்னோட தயக்கத்தை உடைச்சு ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாறுறது ஒரு அழகான பயணம். அந்த பயணத்தை இன்னும் எளிதாக்க இந்த 10 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யாரை பார்த்தாலும் ஒரு சின்ன ஸ்மைலோட தொடங்குங்க. அது உங்களோட கான்ஃபிடென்ஸை இன்னும் அதிகமாக்கும். காலையில் பால் வாங்க போகும்போதோ இல்லை ஆஃபீஸ் லிஃப்டில் ஒருத்தரை பார்க்கும்போதோ முகத்தை திருப்பிக்காம ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணி தான் பாருங்களேன். நீங்களே பேசுறத விட அவங்கள பற்றி அதிகமாக கேள்வி கேளுங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க, அங்கே யார்கிட்ட என்ன பேசுறதுனே தெரியல அப்படின்னா, சாப்பாடு எப்படி இருந்தது, நீங்கள் மணமக்களுக்கு எப்படி பழக்கம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக கேள்வி கேட்டாலே அவங்களே வந்து உங்கள்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. நேராக நிமிர்ந்து கண்ணை பார்த்து பேசி பழகுங்க. ஒரு இன்டர்வியூவில் போய் உட்காரும் போது கையை கட்டிட்டு உட்காராம கையை லூஸாக விட்டுட்டு நேராக உட்காந்து பேசி பாருங்களேன். இது உங்களுக்கு தெரியாத விஷயத்த கூட தெரிஞ்சவங்க மாதிரி காட்டும். தினமும் உங்களுக்கு பயம் தரக்கூடிய ஒரு சின்ன சமூக செயலை செய்யுங்க. அது கடையில் பேசுறதா கூட இருக்கலாம். ஹோட்டலுக்கு போறீங்க, சர்வரை பார்த்து இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு தைரியமா கேட்டு பழகுங்க. இது கூட்டத்தில் பேசுறதுக்கான முதல் படி. கூட்டங்களை தவிர்க்காதீங்க. கொஞ்ச நேரமாவது அங்க இருக்க பழகுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டீ கடைக்கு போறாங்க அப்படின்னா, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லாம ஒரு 5 மினிட்ஸ் அவங்களோட போய் கலந்துக்குங்க. பேசலினாலும் அங்க இருக்கிறதே ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்கும். எந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியும் அங்க என்ன பேசலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு போங்க. ஒரு ஆஃபீஸ் மீட்டிங்க்கு போறீங்க அப்படின்னா கூட அங்க கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்க ஒரு 2 கொஸ்டின்ஸை வீட்லயே கண்ணாடி முன்னாடி நின்று பேசி பாருங்க. அங்க கேட்கும்போது தடுமாறாம பாயிண்ட் வரும். மற்றவங்க நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்படாதீங்க. எல்லாரும் அவங்கவுங்க வேலையில பிஸியாக தான் இருப்பாங்க. நீங்கள் ஒரு ஸ்டேஜில் பேசுகிறீங்க அப்படின்னா அங்கே ஒரு தடுமாற்றம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னாலும், ஐயோ எல்லாரும் என்ன பார்க்குறாங்களே, என்ன நினைப்பாங்களோ அப்படின்னலாம் நினைக்காம, நானும் ஒரு மனுஷன்தான், தவறு நடக்கிறது சகஜம்தான் அப்படின்னு உங்களை நீங்களே சமாதானம் செஞ்சுக்கோங்க. அடுத்தவங்க சொல்றத உன்னிப்பா கூர்ந்து கவனிச்சாலே அவங்க கிட்ட எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். எக்ஸாம்பிளுக்கு, உங்க ஃப்ரெண்டு அவரோட ஊரை பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னா, நீங்க அந்த ஊர்ல ஒரு ஃபேமஸான கோயில் இருக்காமே அப்படின்னு நீங்க கேளுங்களேன். நீங்க அவரை கவனிக்கிறீங்க அப்படிங்கிறதுலயே ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாரு. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல அதிக அறிவு இருந்தா அதை மற்றவங்க கிட்ட சொல்லும் போது உங்களுக்கான கான்ஃபிடென்ஸ் தானா வரும். எக்ஸாம்பிளுக்கு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குக்கிங்காக இருக்கலாம், இல்லை மொபைல் ஃபோன்ஸை பற்றி ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா யாராவது அதை பற்றி பேசும்போது அந்த இன்ஃபர்மேஷனை நீங்களும் ஷேர் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணும்போது பயம் தானா போயிடும். எல்லாத்தையும் விட முக்கியம், உங்களுக்கு தனிமை, அதாவது பிரைவசி தேவைப்படும் போது தாராளமா எடுத்துக்கோங்க. அதுதான் அடுத்த முறை நீங்க மற்றவங்களோட உற்சாகமாக பழக உதவும். நீங்க ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்ததும் உடனே அடுத்த வேலையை பார்க்காம 1 மணி நேரம் அமைதியா உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச புக்ஸோ நீங்க படிக்கலாம். இது உங்களை அடுத்த முறை வெளியே போறதுக்கு தயார்படுத்தும். இந்த 10 விஷயங்களும் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். இதுல எந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுல எதுல நீங்க வீக்கா இருக்கீங்க அப்படியும் சொல்லுங்க. வாழ்க்கையில ஜெயிக்க துடிக்கும் ஒவ்வொருவருக்கும் நம்ம இன்ஸ்பயர் ஆன சேனல் ஒரு உந்துதலா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.